காசாவுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு அமைதியானது இப்போ கொஞ்சமா திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 3 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் டீல், 2 தரப்பும் ஒருத்தர் மாத்தி மாத்தி தாக்கிக்க கூடாது, காசாவுக்குள்ள இஸ்ரேல் எதுவும் தாக்குதல்களை நடத்தக்கூடாது, இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸ் பிணைய கைதிகளா யாரெல்லாம் ஹமாஸ் அமைப்பால பிடிச்சு வைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 கட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்க இந்த போர் நிறுத்தத்தோட முதல் பகுதி இப்ப தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த ஒரு பிளான்ல பார்த்தோன்னா முதல் நாள், 7ஆம் நாள், 9ஆம் நாள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் இல்ல ஒவ்வொரு பிரிவுலையும் 3 பிணைய கைதிகளை இந்த ஹமாஸ் விடுவிக்கணும். ஸோ இன்னைக்கு 3 பேரை விடுவிக்க போறதா ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில், குறிப்பா சொல்லணும்னா இந்த மிடில் ஈஸ்டோட டைனமிக்ஸை மாத்துற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்திருக்கு. ஒரு 500 மீட்டர் ஆழத்துல பூமிக்கு அடியில புது நேவல் பேஸை நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். இதன் மூலமா எங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜல்ஃபிகர் ட்ரோன்ஸை பயன்படுத்தணும்னா வெறும் 3 இல்ல 4 ட்ரோன்களை வச்சு எங்களால அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலை அடிக்க முடியும்னு ஒரு புது கிளைமை வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆகே தாம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஹமாஸை பற்றின அந்த அப்டேட்ஸ்ல இருந்தே நம்மளோட செய்தி ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த அப்டேட் செய்திகளை பார்த்துட்டு ஈரானை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ரொம்ப நாளா தென்படாத ஹமாஸோட தலைவர்கள் இப்ப வெளியில வர்றதா இஸ்ரேலோட சில செய்தி ஊடகங்களும் பாலஸ்தீனோட சில செய்தி ஊடகங்களும் ரொம்ப நாளா இவங்க யாருமே வெளியில பார்க்க முடியல. ஆனா இந்த சீஸ் ஃபயர்ன்றது இன்னைக்கு காலையில இருந்து அந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சீஸ் ஃபயர் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இவங்க எல்லாமே வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேலோட இது ஒரு மிகப்பெரிய தோல்வியா மாறி இருக்கு. ஹமாஸுக்கு எதிராக கம்ப்ளீட்டா அவங்களோட இந்த வார் கோல்ஸ் அவங்களால ரீச் பண்ண முடியல. எந்த ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் உள்ள வந்தாங்களோ அந்த ஒரு காரணத்தால தோற்கடிக்கப்பட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறதா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடகங்களும் இஸ்ரேலோட கரண்ட் அரசியல்வாதிகளுமே பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது பார்த்தோன்னா இது இஸ்ரேலுக்கான வெற்றியோ இல்ல ஹமாஸ்கான வெற்றியோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 தரப்புக்குமான வெற்றி இது கிடையாது. இந்த ரியல் வின்னர் இந்த இடத்துல யாருன்னு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா ஈரானுக்கு இதுல ஒரு மேஜரான ஒரு பங்கு இருக்கு. ஸோ இந்த செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிடும். அது மட்டும் இல்லாம இவங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நார்தன் காசா பகுதிகளில் இருந்தும் இந்த ரஃபாவோட பகுதிகளில் இருந்தும் குறிப்பிட்ட அளவு சோல்ஜர்ஸை அவங்க இப்ப வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து 40க்கும் அதிகமான ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸும் 30க்கும் அதிகமான பீரங்கிகளும் இஸ்ரேலோட பீரங்கிகள் எதெல்லாம் காசா பகுதிக்குள்ள இருந்துச்சோ அது எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் 3 நபர்களை இன்னைக்கு இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸை வெளியில அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ரோமிக் கோனன், எமிலி டமாரி, டோரன் ஸ்டெயின்பிரிச்சர். இவங்க 3 பேரையும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள இல்ல இன்னைக்கு லேட்டர் நைட்ல ஹமாஸ் ரிலீஸ் பண்ண போறதா அவங்களோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 ஹாஸ்டேஜஸோட ரிலீஸ்ன்றது இப்போதைக்கு ஒரு முதல் கட்டம் மட்டும்தான். இவங்களோட அடுத்த கட்டம்ன்றது இன்னும் 2-3 நாட்கள்ல தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இஸ்ரேல் எதுவும் அட்டாக் பண்ணாம இருந்தாங்க இல்ல இஸ்ரேல் காசாக்குள்ள எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தாம இருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிருச்சுனாலே ஓரளவுக்கு பாதிக்கும் அதிகமான ஹாஸ்டேஜஸை இஸ்ரேலால இந்த இடத்துல காசாவிலேயே மீட்டு கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கடந்த அக்டோபர் மாசத்துல முதல் முறையா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அடிப்பாங்க இல்ல ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஏரியல் அட்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இப்போ அது சம்பந்தப்பட்ட சிஏவோட அனலிஸ்ட் அசிஃப் ரஹ்மான் கம்போடியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் அமெரிக்கா தூதரகத்தோட அந்த ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. இவருக்கு 20 வருடங்கள் ஜெயில் தண்டனை என்று கொடுக்கப்படுது. இதுக்கான விசாரணைகள் இப்போ தொடங்கப்பட்டிருக்கிறதுக்காகவும் இவர் யாரோட இன்டென்ஷனால யாரோட அறிவுறுத்தலின் பேர்னால இந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணாரா இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்ற அந்த ஒரு கோணத்துல அவங்களோட விசாரணை அமெரிக்கா அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் நேற்று டெலிவிஷன் செய்திகள்ல ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த காசாக்குள்ள நம்மளோட மோஸ்டா 90% வரைக்கும் நம்மளோட என்னென்ன குறிக்கோள்கள் இருந்துச்சு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் சில இடங்கள்ல நம்ம எட்ட வேண்டிய அந்த குறிக்கோள்களானது இருக்கு. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட இந்த வார் கோல்ஸ் நம்ம எந்த காரணத்துக்காக காசாக்குள்ள போனோமோ அதை நம்மளால கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். ஸோ இஸ்ரேல் அதை முடிக்காம விட மாட்டாங்க. இதுக்கு நடுவில் யாராச்சும் இஸ்ரேலை திரும்பவும் சென்றணும்னு நினைச்சாங்க இல்ல இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல பாதிப்புகளை ஏதாச்சும் ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான ரிட்டாலியேஷன்ன்றதும் எங்களால கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இவர் இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறது ஹவுதிஸை மட்டும்தான். ஏன்னா நேற்று ஹவுதிஸ் திரும்பவும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேல இந்த இடத்துல பண்றாங்க. இதுல 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஹவுதிஸோட
அந்த தரைப்பகுதியிலிருந்து கிளம்பிய அந்த ஏவுகணைகள் ஒரு ஏவுகணை டெல்லவியோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள வச்சு இன்டர்செப்ட் பண்ணப்படுது. இன்னொன்று இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே இஸ்ரேலோட ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா இன்டர்செப்ட் பண்ணப்படுறதாகவும் செய்திகள் வருது. இது அடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ்ஃபயர் டீல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஹவுதிஸ் இதை அடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலை எங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க காசா மக்களை ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. காசா மக்களுக்கு அவங்களால எந்த அளவுக்கு அழிவுகளை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இப்போ இஸ்ரேலியர்களை மீட்கிறதுக்காக நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இதில் இஸ்ரேலோட உண்மையான முகத்தை நாங்கள் வெளியே காமிக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவோம். இது வரைக்கும் இஸ்ரேல் பண்ண பிரச்சனைகளுக்காக இஸ்ரேலுக்கான தண்டனையை இந்த ஏவுகணைகளை நாங்கள் கொடுக்குறோன்னு அவங்களோட ஒரு செய்திக்குறிப்பில் சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் இது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் டீல் கெட்டுச்சுன்னா, இல்லை இந்த சீஸ்ஃபயர் டீல் பாதியிலும் முடிஞ்சதுன்னா இந்த ஹாஸ்டேஜஸை திரும்ப மீட்டு கொண்டு வரதுன்றது ரொம்பவே ஒரு இம்பாசிபிளான விஷயமாயிடும். ஏன்னா ஏற்கனவே அங்கே நிறைய நபர்கள் இறந்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல சடலமாக கிடக்காங்கன்ற அந்த தகவலே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அந்த முதல் பகுதியில் வெளியிடக்கூடிய அந்த 33 நபர்களும் உயிரோட ஒப்படைக்கப்படுவாங்கன்னு ஹமாஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிகிற வரைக்குமாவது இந்த சீஸ்ஃபயர் ஹோல்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இஸ்ரேலால் ஓரளவுக்கு அவங்களோட ஹாஸ்டேஜஸை இந்த இடத்துல மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஈரானோட அந்த ஒரு செய்திக்கு போவோம். நான் வந்து காசாவோட ஹாஸ்டேஜ் டீலில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் ஒரு முக்கியமான வின்னர்னு சொன்னேன். அதில் யாருக்காச்சும் மாற்று கருத்துக்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான செக்யூரிட்டி டீல் ஆனது கையெழுத்திடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் காசா டீல் ஏற்படுத்தப்பட்டதே ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறதுக்காக தானே நிறைய செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகும். அதோட ஒரு முதல் செய்தி இல்லை அதோட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நேவல் பேஸ், ஒரு சீக்ரெட் லொகேஷன் ஐஆர்ஜிசியோட நேற்று ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 500 மீட்டர் ஆழத்தில் பூமிக்கு அடியில் எங்களோட ஒரு நேவல் ட்ரோன் பேஸை நாங்கள் இந்த இடத்துல திறந்திருக்கோம். இந்த இடத்துல ஜுல்ஃபிகர் வகையிலான எங்களோட முக்கியமான அதிநவீன நேவல் ட்ரோன்ஸை நாங்கள் உருவாக்கி சர்வீஸில் என்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த பேஸை அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கன் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. இது மேலே ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டாலும் இந்த பேஸ்க்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த பேஸை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் 3 இல்லை 4 இந்த ஜுல்ஃபிகர் வகை ட்ரோன்ஸ்ன்றது எங்களோட படைகள்லேருந்து, அதாவது அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு எதிராக, ஏன் விமானம் தாங்கி கப்பலுக்கு எதிராக செலுத்தப்பட்டுச்சுன்னா, இந்த 4 ட்ரோன்ஸ் போயிட்டு ஒரே பாயிண்ட் ஆஃப் இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை எங்களால் அடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அடிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போர்லேயே பார்த்துருப்பீங்க. உக்ரைனோட வந்து மகுரா கிளாஸ் ட்ரோன் போட்ஸை வச்சு ரஷ்யாவோட நிறைய கப்பல்களை அடிச்சிருக்காங்க. டெஸ்ட்ராயர்ஸ், க்ரூசர்ஸ், இது எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க. ஆனால் டெஸ்ட்ராயர்ஸையும் நார்மலான இந்த மிசைல் போட்ஸையும் அடிக்கிறதுன்றது கம்ப்ளீட்டாக வேறு கேட்டகரி. அதோட ஸ்டீல் திக்னஸாக இருக்கட்டும், இல்லை அதோட இம்பாக்ட் சைட்டாக இருக்கட்டும், 2-3 ட்ரோன்ஸ் அடித்தா தான் கம்ப்ளீட்டாக ஒரு கப்பல் வந்து மூழ்கடிக்க முடியும். நிறைய உக்ரைனோட ட்ரோன்ஸ் ரஷ்யன் போட்ஸை டேமேஜ் பண்ணி அதை ரஷ்யா ரிட்ரீவ் பண்ண கதையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சினாரியோவில் வெறும் 4 போட்ஸை வச்சுட்டு 4 நேவல் ட்ரோன்ஸை வச்சுட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை அடிக்க முடியுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை இவங்க சொன்னதுக்கு பேனிக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூட ஒரு நார்மலைசேஷனுக்கு வரவே மாட்டார். ஈரானாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த 2 தரப்புக்கும் மெயினாக எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபர்னா டொனால்ட் ட்ரம்ப்பை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நபர் நாளைக்கு பதவி ஏற்க போகிறாரு. ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸுக்கு இஸ்ரேலுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல காசாவில் சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டுருச்சு. இதோட இன்னொரு கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு நடுவில் ஒரு செக்யூரிட்டி டீல் ஆனது கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியரை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் முடியும்? நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை தாண்டி, அதாவது நேரடியாக ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேலே ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டால் ஒழிய வேற எதுவும் வழி இப்போதைக்கு கரண்டாக மிசைல்ஸை வச்சு மட்டுமே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிக்க முடியுன்றது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இதை தவிர்த்து இன்னொரு வழியும் இருக்குது. அது என்னன்னா, ரஷ்யா கிட்டே நார்த் கொரியா கிட்டேயும் நியூக்ளியர் கேப்பபிள் டார்பிடோ ஒன்று இருக்குது. நியூக்ளியர் டார்பிடோன்னு சொல்லலாம். அதை பயன்படுத்தி வேணால் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை அழிக்கலாமே தவிர மற்றபடி எந்த ஒரு ஏவுகணையாலையும் நேரடியாக அதோட பாயிண்ட் ஆஃப் இம்பாக்டை வச்சு வெறும் ஒரு ஏவுகணையால் இப்போதைக்கு இந்த கரண்ட் டெக்னாலஜியில் ஏர்கிராஃப்ட் கேரியரை அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஸ்ட்ரக்சர் பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக அதை மூழ்கடிக்கிற அளவுக்கு பாதிப்பை கன்வென்ஷனல் வார்ஹெட்டை வச்சு ஏற்படுத்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிசைல் எல்லா டிஃபென்ஸையும் உடச்சிக்கிட்டு உள்ளே போனது இப்போதைக்கு ஒரு முடியாத விஷயம்னே சொல்லலாம்.
ஸோ ஈரானோட இந்த ஸ்டேட்மெண்ட்றது என்னை பொறுத்த வரைக்கும் பேனிக்கில் வெளியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது எல்லாமே ஒரு ட்ரையாங்குலர் கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு. காசா பீஸ் டீல், இஸ்ரேலோட ஈரான் நியூக்ளியர் ரிட்டாலியேஷன், நாட்டோ விசஸ் ரஷ்யா, இந்த ஈரானோடு எப்படி கனெக்ட் ஆக போகுது, இது எல்லாமே ஒரு ட்ரையாங்குலர் கான்செப்டில் தான் போயிருக்கு. ஸோ அடுத்த பதிவில் ரஷ்யாவுக்கும் இந்த ஈரானுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான செக்யூரிட்டி பேக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கலாம் இது வந்து ஜஸ்ட் லைக் இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தான் சொல்லிட்டு. ஆனால் கடந்த முறை வந்து 2001 ஒரு 20 வருஷத்துக்கான அந்த அக்ரிமெண்ட்ன்றது சைன் பண்ணப்பட்டிருக்கு. அதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அக்ரிமெண்ட்டாக, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்டாக இது ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பாவை கார்னர் பண்ணுறதுக்கும் மிடில் ஈஸ்ட்டில் ரஷ்யாவோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாகிறதுக்கும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்களுக்கு உங்கள் எல்லாருக்கே